ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த பவர் ஆஃப் நேவல் மேனிஃபெஸ்டேஷன். பழங்காலத்துல நேவல் பகுதி, அதாவது தொப்புள் பகுதியை தான் மொத்த எனர்ஜிக்குமான மையமா பார்த்தாங்க. நம்ம உடம்புல இருக்க 7 சக்கரங்கள்ல 3வது சக்கரம் தான் இந்த நேவல் சக்ரா. இத சோலார் பிளெக்ஸஸ்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா நம்மளோட தொப்புளுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கு. இதுதான் மொத்த எனர்ஜியோட மையம். இந்த பகுதியில இருந்து தான் உடலோட எனர்ஜி மொத்தமும் உடம்புக்கு பரவுறதா பழங்காலத்துல நம்பினாங்க. அதனால இந்த நேவல் சக்ராவை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் வழி கண்டுபிடிச்சாங்க. இது சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நேவல் மேனிஃபெஸ்டேஷனை பத்தி நிறைய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், மொத்த எனர்ஜிக்கு மையமா இந்த நேவல் சக்ரா தான் இருக்கு. நம்ம வயிறு, கல்லீரல், பித்தப்பை இதெல்லாமே நேவல் சக்ராவோட கட்டுப்பாட்டுல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமா இந்த சக்கரம் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, வெற்றிய ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யுது. எதிர்காலத்துல நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, ஆபத்து வரப்போகுதுன்னு நமக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருமே, அதையுமே இந்த சக்கரம் தான் இயக்குதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த நேவல் சக்ராவை அடிப்படையா வச்சு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. தொப்புள்ல என்ன விடுறது நிறைய பெனிஃபிட்ஸ கொடுக்கறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நேவல் தெரப்பி, நேவல் ஆயிலிங், தனி பயிற்சிகளே இப்படி செய்யப்பட்டு இருக்கு. ஆயுர்வேதம் படி தொப்புள் கொடியில தான் ஒரு உயிர் ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை வயித்துல இருக்கப்போ இந்த தொப்புள் கொடி தான் அம்மா கூட கனெக்ட் பண்ணி குழந்தைக்கான எல்லா ஊட்டச்சத்தையும் அது மூலமா அனுப்பி குழந்தைய ஆரோக்கியமா வளர வைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த தொப்புள் பகுதியில இருந்துதான் பல நரம்புகள் வெவ்வேறு உடல் பகுதிகளோட கனெக்ட் ஆகிருக்கு. சோ இந்த தொப்புள்ல என்ன விடுறப்போ அதை சுத்தமா வச்சுக்கிறப்போ பல நோய்கள்ல இருந்து தப்பிக்க முடியுமா? இந்த தொப்புள் தான் எல்லாத்துக்குமான மையமா இருக்கிறதால எல்லா எனர்ஜிஸும் இதுலதான் சேமிக்கப்படுது. அதனாலதான் நேவல் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல முன்னாடி ஒரு பயிற்சியை செஞ்சுட்டு இருந்தாங்க. தொப்புள்ல எண்ணெய் விடுவாங்க. அது அந்த எண்ணெயில இருக்க சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். நரம்புகள் மூலமா அந்த சத்துக்களை உடல் பகுதிக்கு அனுப்பி உள்ள இருக்க கிருமிகள் எல்லாம் அழிக்கும், டீடாக்சிஃபை பண்ணும். ஹார்னியா பிரச்சனை இருந்தா தொப்புள்ல எண்ணெய் விட்டுருக்காங்க. அதனால சிலருக்கு இந்த ஹார்னியாங்கிற குடல் இறக்கம் பிரச்சனை கூட சரியும் ஆகியிருக்கான். வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய் தான் இந்த நேவல் தெரப்பிக்கு அதிகம் யூஸ் பண்றாங்க. தொப்புள் தூய்மையா இருக்கும், இன்ஃபெக்ஷன் வராது. வயிறுல செரிமான கோளாறு இருந்தா அதை சரி பண்ணும். மாதவிடாய் வலியை சரி பண்ணும். பெண்களோட ஃபர்டிலிட்டியை அதிகப்படுத்தும். உடல்ல இருக்க மத்த சக்கரங்களை சீர் செய்யும். மூட்டு வலியை சரி பண்ணும். எல்லாத்துக்கும் மேல முகத்துல இருக்க பருக்கள், தழும்புகள், பிக்மெண்டேஷன் எல்லாம் குறைஞ்சு முகம் பலன்னு ஆகும். இப்படி பல நன்மைகள் இருக்கு. சோ நேவலுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. நேவலோட பவர் அடிப்படையா வச்சுதான் இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல தெளிவா இருக்கணும். ஆரோக்கியமா, செல்வமா, வெற்றியா, இப்படி எல்லாத்துலயும் தெளிவு வேணும். அப்புறம்தான் இந்த ப்ரொசீஜரை ஆரம்பிக்கணும். இதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். ஒரு சின்ன டிராப்பர் பாட்டில், கடுகெண்ணெய் இல்ல வேப்பெண்ணெய். அந்த டிராப்பர் பாட்டில்ல எண்ணெய ஊத்திக்கணும். ஒரு அமைதியான இடத்துல, தியானம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இடத்துல ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. எண்ணெய் ஊத்தின பாட்டில் எடுத்து கையில பிடிச்சுக்கோங்க. அப்படியே அதை ஹார்ட் சக்ரா பகுதியில, அதாவது நெஞ்சு பகுதி கிட்ட இறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆரோக்கியம், செல்வம், அன்பு, வெற்றி, இப்படி எதுவா வேணாலும் அது இருக்கலாம். உங்க இன்டென்ஷன் முழுக்க நீங்க ஆசைப்பட்ட விஷயத்து மேலதான் இருக்கணும். கூடவே அஃபர்மேஷன்ஸ சொல்லிக்கணும். நான் கேட்டதை அடைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு பணம் தாராளமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு, இப்படி அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லிக்கணும். நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்ச மாதிரியே அப்படியே உங்க மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கோங்க. உண்மையா கிடைச்சா எந்த அளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே சந்தோஷத்தையும் வெளிப்படுத்திக்கோங்க. நீங்க ஆசைப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண நினைச்ச விஷயத்தோட எனர்ஜிய முழுசா அந்த எண்ணெய் உரியிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த பாட்டில சுத்தி ஒரு ப்ளூ எனர்ஜி சூழ்ந்திருக்கு. உங்க ஆசைகள் எல்லாம் அதுல சீல் ஆக போகுது. உங்க ஆசைகளை அந்த எண்ணெயில லாக் பண்ண போறீங்க. அடுத்ததா தினமும் நைட்டு தூங்க போறப்போ அந்த எண்ணெய் எடுத்து தொப்புள் பகுதியில 2-3 டிராப்ஸ் விடணும். அப்புறம் உங்க தொப்புல சுத்தி லேசா மசாஜ் பண்ணிக்கணும். எதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைச்சீங்களோ அதே எண்ணத்தோட இந்த மசாஜ செய்யணும். அஃபர்மேஷன்ஸ சொல்லிக்கிட்டே இருக்கணும், கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தொடர்ந்து 40 நாளைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தொப்புள் பகுதியோட கனெக்ட் ஆகி இருக்க 72,000 நரம்புகள் மூலமா மொத்த உடம்புக்கும் இதோட எனர்ஜியும் பெனிஃபிட்ஸும் போய் சேரும். இது மூலமா உங்க கவனம் அதிகமாகும். கோல்ஸை நோக்கி செம்ம எனர்ஜெட்டிக்கா நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க மேல இருக்க நம்பிக்கை அதிகமாகும். சக்தி வந்த மாதிரி இருக்கும். இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு கடுகெண்ணெயை அதிகமா ரெக்கமெண்ட் பண்றாங்க. வேப்ப எண்ணெயும் பயன்படுத்தலாம். இது கிடைக்கலனா தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய் இதெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். நேவல் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு எது சிறந்த நேரம்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 3ல இருந்து 4 மணி அந்த நேரங்கள்ல. அப்போ எனர்ஜி அதிகமா இருக்கும். அதனால இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷனை அந்த டைம்ல பண்ண சொல்றாங்க. இல்லனா தினமும் நைட்டு சொன்ன ப்ரொசீஜர் படி பண்ணிக்கலாம். முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணி இன்டென்ஷனை செட் பண்ணிட்டு நைட்டு தூங்குறப்போ நேவல்ல எண்ணெய் விட்டு படுக்கலாம். இன்னும் இதோட எஃபெக்டை அதிகப்படுத்த பிராணாயமா, பிரீதிங் எக்ஸசைசஸும் பண்ண சொல்றாங்க. தியான நிலையில உட்கார்றப்பவே ஆழமா பிரீதிங் பண்ணிட்டு
உங்களோட மைண்டை அமைதிப்படுத்திக்கலாம். அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கணும். உங்க ஆசைகளுக்கு ஏத்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கணும். பணத்தை ஈர்க்க இதை பண்றீங்கன்னா, நான் செல்வந்தன், எனக்கு காசு அதிகமா கிடைச்சுக்கிட்டே இருக்கு, நான் செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழறேன், நான் பணத்தை அதிகமா ஈர்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கணும். ஆரோக்கியம் சம்பந்தமா உங்க இன்டென்ஷன் இருந்தா, நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னால நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது, என்னால நல்லா சாப்பிட முடியுது, இப்படி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கணும். அப்புறம் இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க, கற்பனை செஞ்சுக்கிட்டே இருங்க. உண்மையா அது கிடைச்சா என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீலிங்கை இப்பவும் வெளிப்படுத்தணும். சந்தோஷம், திருப்தி, முழுமை எல்லாத்தையும் நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷன்ல தொப்புள்ல என்ன வைக்கிறதால உடல் முழுக்க நிறைய நன்மைகள் கிடைக்கும். முகத்துக்கான பொலிவு, உடலுக்கான ஆரோக்கியம், கழிவுகள் அகற்றுறது, இப்படி நிறைய நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கு. உடலுக்கும் மனசுக்கும் சேர்த்துதான் இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷன் நன்மையை கொடுக்குது. ஸோ பாசிட்டிவான நம்பிக்கையோட, கவனமான இன்டென்ஷனோட இதை ட்ரை பண்ணா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த நேவல் மேனிஃபெஸ்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.